கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுடைய நாமத்தை சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 தாவீதின் குமாரனே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் டாடி, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10,000ங்களில் சிறந்தவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We thank you Father, we thank you Lord, we thank you Lord. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க, அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகின்றன. ஒரு நாளும் தேவன் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த நமக்கு ஒரு நாளும் வெட்கம் இல்லை, ஒரு நாளும் தனிமை இல்லை, ஒரு நாளும் குறைவு இல்லை. அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர். உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எத்தனை வல்லமை உள்ள நாமம் அப்பா, எத்தனை வல்லமை உள்ள நாமம். How beautiful is your name, O Lord. How beautiful is your name. Oh, hallelujah. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், நீரே என் தேவன். வல்லமை உள்ளவரே, சொல்லுவோம். நீரே என் தேவன், நீரே என் தேவன். ஆலோசனை கர்த்தரே. சேர்ந்து பாட. உந்தன் நாமம், உந்தன் நாமம் மேன்மை போல் வேறு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறு நாமம் இல்லையே. சொல்லும். நீரே, நீரே என் தேவன், நீரே என் தேவன். வல்லமை உள்ளவரே, வல்லமை உள்ளவர். நீரே என் தேவன், நீரே என் தேவன். ஓ, நீரே என் தேவன். ஆலோசனை கர்த்தரே, சொல்லும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். ஓ, நீரே என் தேவன். வல்லமை உள்ளவரே, வல்லமை உள்ளவரே. நீரே, நீரே என் தேவன். ஓ, நீரே என் தேவன். ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே,
நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே அன்பரே அன்பரே நல்லவரே ஓ வல்லவரே என் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை போல ஒரு நாமம் இல்லை அப்பா. உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை புகழ்ந்து பாடுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய நாமம் இனிமையான நாமம், இணை இல்லாத நாமம், அது இன்ப நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் 7 நிமிடம் கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். நல்ல கரங்களை தட்டி பாடும். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம். ஓ பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். ஓ எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். வானவர் இயேசுவின் நாமம், நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஓ முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். ஓ சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம்
நாமம் மேன்மையானது இயேசுவே. Oh, hallelujah. We worship you, Jesus. We worship you, Lord. மேன்மையானவரே. Oh, we worship you, Jesus. We worship you, Jesus. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான வல்லமை உள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதுமே மிக எப்போதுமே மிக
திருநாமம், இயேசு என்ற திருநாமத்து எப்போதும் சொல்லுவோம். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரா. Hallelujah. We thank you, Father. மென்மையான நாமம் உடையவரே, வல்லமையுள்ள நாமம் உடையவரே. We worship you, Lord. We worship you, Jesus. We worship you, Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய தேவனுடைய நாமம் மேன்மையான நாமம், வல்லமையுள்ள நாமம். Great is your name in all the earth. உயர்த்துகிறோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஓ தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் மதுரமான நாமம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. ஓ பாவ கசடதை அடுத்து சாபத்தை தொலைத்தார். பாவ கசடதை அடுத்து சாபத்தை தொலைத்தார். கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமா. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமா. தேனினி மயிலும்
திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். சொல்லுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம். ஓ நம் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம். ஓ நம் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம். நாமம் மேன்மையானது. நாமம் எங்களுடைய பலத்த கோட்டை. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிறார். இயேசு நாமம் என் வாழ்வின் பலத்த கோட்டை. இயேசு நாமம் ஆத்மாவின் அடைக்கலம். நம் இயேசு நாமம் நான் சாய்ந்து கொள்ளும் தூணே. நீதிமான் உம்மில் வாழ்ந்திருப்பான். நீதிமான் உம்மில் வாழ்ந்திருப்பான். இயேசு நாமம் சொல்லுங்க. என் வாழ்வின் பலத்த கோட்டை. ஓ இயேசு நாமம் ஆத்மாவின் அடைக்கலம். ஓ நம் இயேசு நாமம் நான் சாய்ந்து கொள்ளும் தூணே. நீதிமான் உம்மில் வாழ்ந்திருப்பான். நீதிமான் உம்மில் வாழ்ந்திருப்பான். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசு நாமம் என் வாழ்வின் பலத்த கோட்டை. ஓ இயேசு நாமம் ஆத்மாவின் அடைக்கலம். ஓ இயேசு நாமம் நான் சாய்ந்து கொள்ளும் தூணே. ஓ நீதிமான் உம்மில் வாழ்ந்திருப்பான். நீதிமான் ஆண்டவரே உம்மிலே நாங்கள் வாழ்ந்திருப்போம். நீதிமான் உம்மில் ஓ நீதிமான் நீதிமான் உம்மில் வாழ்ந்திருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நாமம் பலமுள்ள நாமம். இந்த பகுதியை நான் தியானிச்சுட்டு இருந்தேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பேகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களில் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இந்த பகுதியை நம்ம பல முறை வாசிச்சிருக்கோம்ல. ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு சந்தியில் யாரோ ஒருத்தருடைய கழுதை கட்டி இருக்கு. 2 கழுதையும் அது கூட்டியும் இருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் அந்த கழுதையை அவிழ்த்துட்டு வாங்க. யாராச்சும் கேட்டா
என்னன்னு சொல்லணுமா? ஆண்டவருக்கு வேணும். நீங்கள் இதை கொஞ்சம் யோசிக்க முடியுமா? நீங்கள் யாராவது ஒரு இப்போ கழுதை ஓட்டுறோம், பைக்கு, காரு, இப்போ உள்ள டிரான்ஸ்போர்ட், அந்த காலத்தில் கழுதையில் போனால் இப்போ காரில் ஒரு கார் எங்கேயோ நின்றுக்கிட்டு இருக்கு. நீங்கள் போய் நேராக அந்த காரை எடுத்துகிட்டு வரும்போது யாரோ தெரியாது, என்னங்க எடுத்துன்னு ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு விடுவானா நம்மளை? ஆனால் இந்த சீஷர்கள் ஒரு சந்தேகம் எல்லாம் போனாங்க. பேர் கூட சொல்ல, நல்லா கவனிங்க, இயேசுன்ற பேர் கூட சொல்ல, ஆண்டவர், எந்த ஆண்டவர்? ஆனால் இயேசுக்கு தெரியும் அந்த நாமத்தில் ஒரு வல்லம் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எவனாகிலும் ஏதாகிலும் யாருனாக, whoever it may be, யாராச்சு இருக்கட்டும், என்ன வேணா கேட்கட்டும், பதில் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு வேணும். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம இதை விசுவாசிக்கணுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் சாதாரண நாமம் கிடையாது. நமக்கு எதிராக யார் வந்தாலும் இந்த ஒரு நாமம் போதும். நமக்கு எதிராக எந்த வார்த்தை வந்தாலும் இந்த ஒரு நாமம் போதும். அந்த சீஷர்களுக்கு அவ்வளோ ஒரு தைரியம் இருந்துச்சு. எனி மேன் ஆஸ்க்ஸ் எனிதிங், இங்கிலீஷ் ரொம்ப அழகு. எனி மேன் ஆஸ்க்ஸ் எனிதிங், தி ஆன்சர் இஸ் த லார்ட் நீட்ஸ் இட். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறேன், ஆண்டவரே உம்முடைய நாமம் எனக்கு போதும்ப்பா. என் வாழ்க்கையில் எத்தனை மனிதர்கள் எனக்கு எதிராக வந்தாலும் உம்முடைய நாமம் எனக்கு போதும். எத்தனை பேர் என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து எந்த வார்த்தை பேசினாலும் உம்முடைய நாமம் எனக்கு போதுமான நாமம். நாமம் எனக்கு போதும். ரொம்ப பிடிச்ச இது ஒரு அழகான வார்த்தை இருக்கு. இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடும். அதில் பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? உடனே. அப்போ நான் என்ன அர்த்தம்னா, அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தையே கிடையாது, ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் சொல்லுங்கள், அவன் ஏதாவது சொல்லுவான், ஒரு 5-10 கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு கன்வின்ஸ் பண்ணுங்க, கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வாங்க, எப்படியாச்சும் ஏதாவது சொல்லுவாங்க. ஆண்டவர் என் பேரை சொல்லு, உடனே நடக்கும். எனக்கு உண்மையாக இதை வாசித்த பொழுது நம்முடைய தேவனுடைய நாமம் எவ்வளோ பெரிய நாமம் தெரியுமா? எவ்வளோ பெரிய நாமம் தெரியுமா? There will be no questions asked when the name of the Lord is our refuge. கர்த்தருடைய நாமம் என்னுடைய பலத்த கோட்டையா இருக்கும் பொழுது எந்த ஒரு நாமும், எந்த ஒரு மனுஷனும் எனக்கு எதிராக நிற்கவே முடியாது, நிற்கவே முடியாது. No man, no power, nothing can stand against the name of Jesus. அத்தனை மேன்மை உள்ள நாமம், அத்தனை மேன்மை உள்ள நாமம். யெகோவா ஈரே, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, எல்லாமே எல்லாமே பார்த்து கொள்வீ. கலங்கலப்பா கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. ஓ கலங்கலப்பா, நாங்க சொல்றேன். இன்னைக்கு ஒரு வேளை ஏதோ ஒரு காரியம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில. அதை எப்படி எடுப்பது என்று தெரியாமல், அதை எப்படி விடுவிப்பது என்று தெரியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்தை சொல்லி அதை அவளுங்க, ஒருவனும் உங்களை தடை செய்ய மாட்டான். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு தேவன் கட்டப்பட்ட காரியங்களை அவிழ்ப்பதற்கான பலத்தை தருகிறார். இந்த வேளை அவருடைய நாமம் அத்தனை வல்லமை உள்ளது. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஒரு காரியம் மாத்திரம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, யாராச்சும் உங்களை ஏதாவது கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்? ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு ஒரு வேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பதில் சொல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆண்டவரே, இந்த சிச்சுவேஷன்ல, இந்த சூழ்நிலையை நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்.
அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எனக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அதிகாரிகளுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார். நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாமம் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னா, the name of Jesus. நான் சொல்கிறேன், எந்த இடங்களில் பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் திகைத்து நிற்கிறீங்களோ, நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். நீங்கள் தேவனுடைய நாமத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய தேவனுடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். அது யெகோவா ஈரே. அவர் பார்த்து கொள்ளுவார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஓ யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே. ஓ கலங்கலப்பா நாங்க, கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க. ஓ யெகோவா நிசியே, யெகோவா என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, யெகோவா என்னாலும் வெற்றி தருவி. சொல்லுங்க, ஸ்தோத்திரமே, ஓ ஸ்தோத்திரமே அப்பா. நல்ல கரங்களை தட்டி சொல்லாமா, உமக்கே ஸ்தோத்திரப்பா. கட்டப்பட்டவைகளை விடுதலை ஆக்குகிற தேவனுடைய நாமம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்தி. பதில் சொல்ல முடியாத சூழ்நிலைகளில் கர்த்தருடைய நாமம் உங்களுக்காய் வழக்காடும். ஓ ஸ்தோத்திரமே அப்பா. கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதி கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம் மேன்மையான நாமம். ஹல்லேலூயா.